மெகா 24 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் வி. சிந்து. மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ், அதாவது மூக்கடைப்பு அல்லது பீனிசம் அப்படின்னு எங்களோட சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இந்த சைனஸ் அப்படிங்கிற ஒன்று வர்றதுக்கான காரணம் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட தலைப்பகுதியில் 4 சைனஸ் ஏரியாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒன்று ஃப்ராண்டல், இன்னொன்று மேக்ஸிலரி, இன்னொன்று எத்தமாய்ட், இன்னொன்று ஸ்பீனாய்ட். இந்த 4மே சைனஸ்க்கான ஒரு பகுதி தான். இந்த 4மே இந்த சைனஸ்க்கான பகுதியில் கண்டிப்பாக ஒரு ஏர் அப்படிங்கிற ஒன்று ஃபில் ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு சைனஸ்க்கான பிரச்சனைகளே இருக்காது. அந்த ஏருக்கு பதிலாக, அதாவது காற்றுக்கு பதிலாக அந்த இடத்துல நீர், அந்த டிஷ்யூஸில் தண்ணி அக்குமுலேஷன் ஆகியிருக்கு. அப்படிங்கிறப்ப தான் அவங்களுக்கு சைனசைட்டிஸ்க்கான கம்ப்ளைண்ட்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இந்த 4 ஏரியாலையுமே அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால சைனசைட்டிஸ்க்கான சிம்டம்ஸ் ரொம்பவே அதிகப்படியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அவங்க பேஷண்ட்ஸ் வரும்பொழுதே சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப மூக்கு அடைச்சிட்டே இருக்குது, நைட்டு தூங்கும்பொழுது கூட மூச்சு சரியாக விட முடியல அப்படிமா. ஒரு சில பேஷண்ட்ஸ் எனக்கு மூக்குலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, சொட்டு சொட்டாக தண்ணி போயிட்டே இருக்குது, ஸோ அது ஸ்டாப்பே ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு நல்ல காது கிட்ட வலி இருக்குது, இல்லைனா பல்லு கிட்ட வலி இருக்குது, என்னோடய முகமே வீங்கினாப்பில் இருக்குது, அதாவது நீர் கோத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது சொல்லுவாங்க. இதெல்லாம் போக ஒரு சில பேஷண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாளாக தலை ரொம்ப பாரமாக இருக்குது, தலைக்கு குளித்ததுமே ரொம்ப பாரம் அப்படிங்கிற ஒன்று அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இப்போது ரீசெண்டாக இப்போ வேலைக்கு போகிற பர்சன்ஸ் சைனஸ்னால ரொம்ப கிரானிக்காக அஃபெக்ட் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கரண்ட்டாக ஸ்னீசிங், அதாவது தொடர்ந்து ஒரு 5-6 தும்மல், அடுக்கு தும்மல் மாதிரி 10-12 தும்மல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தும்மல் வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களோட அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிறதே கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ காலையில் எந்திரிச்சதுமே ஒரு 10-15 தும்மல் வருது. அதுவே வீட்டில் போய் சமைக்கும்போது அந்த சமையலோட நெடிக்கும் அதுக்குமே ஒரு 10-15 தும்மல் வரும். வண்டியில் போகும்பொழுது இன்னுமே தும்மல் அதிகமாக இருக்கும். வீட்டில் டஸ்ட்டு பட்டதுன்னா தும்மல் இன்னுமே ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி அவங்க தும்மலுக்கு ரொம்ப அதிகமாகும் போது ஒன்று அவங்களோட அலர்ஜிக் காஸ் அப்படிங்கிற ஒன்று இன்னுமே அதிகமாகும். ஸோ அதிகமாகறனால அவங்களுக்கு கிரானிக்காக தும்மல் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இது போக அந்த மூக்கில் உள்ள சதை, அதாவது இன்டர்மியூக்கோசல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வரும்போது அந்த பேஷண்ட் நம்ம நார்மலாக எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே அந்த மூக்குக்குள்ளே உள்ள சதை நல்லா வீங்கி இருக்கும். அது வீங்கி என்ன பண்ணும், அந்த மூக்கில் உள்ள துவாரத்தையே அடைச்சிருக்கும். துவாரம் அப்படிங்கிறது இருந்தால் தானே அங்கே காற்று போயிட்டு வர்றதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த மசில் நல்லா வீங்கி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே காற்று போகவும் இடைஞ்சலாக இருக்கும். அந்த மசில் வீங்கி இருக்கும்போது அதில் எதனா ஒரு சின்னதாக ஒரு தூசி பட்டாலோ இல்லை மைல்டாக எதனா ஒரு டஸ்ட்டு போய் இரிட்டேட் பண்ணாலுமே உடனே அவங்களுக்கு தும்மல் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் அவங்களுக்கு அந்த கிரானிக்காக உள்ள அந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற ஒன்று வருது. இந்த மாதிரி கிரானிக்காக அவங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்கும்போது ஒன்று ஃபுல்லாகவே நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடலாம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ், அப்புறம் ஆஸ்மா கண்டிஷனில் கூட போகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க என்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஒரு சிலர் பர்டிகுலராக சொல்லுவாங்க. இப்போது நம்மளோட ஃப்ராண்டல் சைனஸ் ஏரியா அஃபெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தலை வலி இருக்குது, இல்லை தலை பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த மேக்ஸிலரி, இந்த சைனஸ் ஏரியா அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இதை தொடர்ந்து காது கிட்ட வலி இருக்கும், பல்லு வலியுமே இருக்கும். இல்லை இந்த ஸ்பீனாய்டு ரீஜனில் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக சொல்லுவாங்க, பேஷண்ட்ஸ் கண்ணுக்கு பின்னாடி எனக்கு ஏதோ வலி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 சைனஸ் ஏரியாவும் ஒரு பர்சனுக்கு அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான குறிகுணங்கள் தான் அவங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும். இது போக அவங்களுக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது எதனாவது ஒரு வைரஸ், அடினோ வைரஸாக இருக்கலாம், இல்லை ரைனோ வைரஸாக இருக்கலாம், இந்த மாதிரி வைரஸோட இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையுமே இது இவங்களுக்கு இன்னுமே இதனுடைய குறிகுணங்கள் அதிகரிக்கும். இன்னொரு சிலர் இம்யூன் டெஃபிஷியன்சி, அவங்களுக்கு அந்த ப்ராப்பரான இம்யூன் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னாலுமே அவங்க ஈஸியாக இந்த சைனஸ்க்கு அஃபெக்ட் ஆவாங்க. இது இல்லாமல் அவங்களோட பிளட் லெவலில் உள்ள இஎஸ்ஆர் லெவல், அதாவது ஈஸ்னோஃபில்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட காமனான இன்ஃபெக்ஷனை அதிகரிக்கக்கூடிய தன்மை. இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் எதனா அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே அவங்களோட சைனஸ்க்கான அந்த குறிகுணங்கள் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இப்போது இந்த மசில்ஸ் வளர்ந்துருச்சு, அதாவது இன்டர்மியூக்கோசல் மசில் வளர்ந்துருச்சு, மூக்கில் அந்த பாலிப்ஸ் மாதிரி வளர்ந்து
வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து சர்ஜரி லெவலுக்கு நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டால் இந்த சர்ஜரி லெவலுக்கு போகாமல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைனஸ்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தா, ஒரு சிலருக்கு வந்து நோஸ் வந்து நல்லா பிளாக் ஆகிடும், மூக்கு வந்து அடைச்சிக்கும். ஒரு சிலருக்கு ரன்னிங் நோஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு அந்த ஃபேஷியல் ரீஜன், அதாவது முகத்தில் வந்து அங்கங்கே வலிகள் வந்து ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ஸ்மெல்லு அப்படிங்கிறதே வந்து டோட்டலாக வந்து லாஸ் ஆகும். இந்த மாதிரியான குறிகுணங்கள் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அந்த சைனஸ்க்கான பாதிப்பு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது இதை வந்து நம்ம மருத்துவ ரீதியாகவோ இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது காலையில் எந்திரிச்சதுமே ஒரு குளிர் காற்று பட்டதும் எனக்கு ரொம்ப ரெக்கரண்ட்டாக ஸ்னீசிங் இருக்குது, கண்டினியூவாக ஸ்னீசிங் இருக்குது, வேலைக்கு போனாலும் அங்கேயுமே எனக்கு அந்த ஏசி காற்றுக்கு வந்து தும்மல் அப்படிங்கிற ஒன்று அதிகமாக வருது அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப உங்களோட அதிகப்படியான அந்த தும்மலை வந்து குறைக்கணும் அப்படின்னா வீட்டில் உள்ள கல்லுப்பு, மஞ்சள் இதை வந்து போட்டு நல்ல ஒரு கொதிக்கிற அந்த வெந்நீரில் வந்து போட்டு நல்ல ஒரு ஆவி பிடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 minutes அதை நம்ம பண்ணும்போது அந்த ரெக்கரண்ட்டாக வரக்கூடிய அந்த ஸ்னீசிங், தொடர்ந்து வரக்கூடிய ஸ்னீசிங் அப்படிங்கிற ஒன்று குறையும். ஏன்னா நம்மளோட மஞ்சளில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்ஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அது போயிட்டு அந்த முகத்தில் உள்ள அந்த இன்ஃபெக்ஷன் ரீஜனும் அந்த சைனஸ் ஏரியாவில் உள்ள நீர் கோத்து இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஃபேஸ் மூலயமா, அதை வியர்வை மூலயமா வந்து வெளிப்படுத்தும். இந்த மாதிரியான முறையை நம்ம பின்பற்றலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சித்த மருந்துகளில் வந்து உள்ளுக்கும் மருந்து வந்து கொடுக்கலாம், இல்லை வெளிப்பிரயோகமாகவும் மருந்து வந்து கொடுக்கலாம். வெளிப்பிரயோகமாக பார்த்தோன்னா எண்ணெய் குளியல் அந்த மாதிரி, இப்போ சுக்கு தைலமாக இருக்கட்டும், பீனிச தைலம், அரக்கு தைலம், இதை வந்து நம்ம ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது நம்ம உடலில் உள்ள அதிகப்படியான கபமும் அதிகப்படியான பித்தமும் வந்து குறையும். ஸோ இது மூலயமா அந்த சைனஸோட இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம குறைக்க முடியும். இது இல்லாமல் அந்த சுக்கு தைலம் அதை வந்து நம்ம நசியமாகவும், அதாவது மூக்கில் வந்து ட்ராப்ஸ் மாதிரியுமே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மூக்கு தொலையிலையும் ஒரு ட்ராப்ஸ் மட்டுமே எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நொச்சிச்சாறு, தும்பைச்சாறு, இந்த மாதிரியான அந்த இலைகளில் உள்ள சாறை வந்து நம்ம மூக்கில் வந்து நசியமாக எடுத்துக்கலாம். இது ஒரு நாளைக்கு 2 நேரம் போல் எடுத்து ஒரு 7 நாள் மட்டும் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இது போக நம்மளோட வீட்டில் உள்ள கருஞ்சீரகம், சீரகம், இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு துணியில் வந்து முடிஞ்சு அப்பப்போ அதை நம்ம ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனுடைய அரோமாஸ் வந்து நமக்கு உள்ளே போகும்போது அது கூட உள்ள அந்த இன்ஃபெக்ஷன் ரேஞ்சை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கும். இது இல்லாமல் நிறைய உள்ளுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகளும் இருக்குது. தாலி சாதி சூர்ணமாக இருக்கட்டும், திரிகடுகு அப்படிங்கிறது, சுக்கு, மிளகு, திப்பிலி, இது எல்லாமே வந்து உடலில் உள்ள சளி தொல்லையும் குறைக்கக்கூடியது, இந்த அதிகப்படியான நீர் கோத்து இருக்கிறதையுமே வந்து குறைக்கக்கூடியது. ஸோ திரிகடுகு சூர்ணம் இந்த மாதிரி உள்ளதை வந்து காலையில் இரவு நேரங்களில் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் தேனில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம வீட்டிலே உள்ள நொச்சிச்சாறு ப்ளஸ் வந்து சுக்கு, இது ரெண்டுத்தையுமே நல்லா அரைச்சி அந்த தலைவலி அந்த மாதிரி, அதாவது தலைவலி அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேரத்தில் அவங்க பற்று மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் போக நீர்க்கோவை மாத்திரை அப்படிங்கிறது நார்மலாக சித்த மருந்துகளை வந்து கிடைக்கக்கூடியது. அந்த நீர்க்கோவை மாத்திரையை ஒன்று வெந்நீரில் வந்து நல்லா கரைச்சி முகத்தில் வந்து தூங்கும் பொழுது பற்று போட்டிருந்தோன்னா அந்த தலையில் இருக்க நீர் கோத்து இருக்கக்கூடிய அந்த வீக்கங்களாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், நல்லாவே வந்து குறையும். இந்த மாதிரி அடிக்கடி தும்மல் வரவங்க வந்து கண்டிப்பாக ரொம்ப புகை அதிகமான பொல்யூஷன் உள்ள ஏரியாஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தூசு நிறைந்த இடங்களையுமே அவாய்ட் பண்ணலாம். அதிகப்படியாக தும்மல் உள்ளவங்க இந்த மாதிரியான ஆவி பிடித்தல் முறையை வந்து பின்பற்றலாம். இது போக நம்மளோட எலுமிச்சம்பழ விதைகளையும் அதனுடைய இலைகளையும் எடுத்துக்கலாம். அதனுடைய இலைகளையும் விதைகளையும் நம்ம நல்லா கொதித்து எழக்கூடிய அந்த தண்ணியில் போட்டு அதை ஆவி பிடிக்கும் போது அது நம்மளோட முகத்தில் உள்ள அந்த நீர் கோத்திருக்கிறதா இருக்கட்டும், அதனுடைய இன்ஃபெக்ஷன் ரேஞ்சை வந்து நல்லாவே வந்து குறைக்கும். ஸோ இந்த மாதிரியான முறைகளை நம்ம வீட்டில் பயன்படுத்தினாலே அந்த அடுக்கடுக்காக வரக்கூடிய தும்மல், இதனால் வரக்கூடிய நேசல் கன்ஜஷனாக இருக்கட்டும், இல்லை மூக்கில் வந்து சொட்டு சொட்டாக வர்றது, இதனால் வரக்கூடிய தலைவலி, இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்கலாம். உணவுகள் வந்து எந்த மாதிரியான எடுக்கணும், ரொம்பவே ஆறின உணவுகளாக எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக எப்போதுமே ஒரு சூடான உணவுகளாக தான் எடுக்கணும். ஏன்னா இந்த சைனஸில் வந்து குளிர்ச்சி தன்மை அப்படிங்கிற ஒன்று அதிகமாகக்கூடாது. அதனால் முன்னா நாள் வச்ச உணவுகளாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகளாக இருக்கட்டும், அதை எடுத்து சூடு பண்ணி அடுத்த நாள் சாப்பிடும்போது அதுக்கான இன்ஃபெக்ஷன் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக வந்து கூட தான் செய்யும். ஸோ
ஸோ இதில் வந்து நீங்கள் குளிர்ந்த உணவுகள் அப்படிங்கிற ஒன்றை தவிர்க்கிறது ரொம்பவே வந்து நல்லது. இது போக எப்போதுமே சாப்பாடு உணவுகள் எடுக்கும்போது நல்ல ஒரு சூடான பதார்த்தங்களாக எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது அதனோட இன்ஃபெக்ஷன் லெவல் அப்படிங்கிற ஒன்றும் அதிகமாகாது. அதிகப்படியாக நம்மளோட உடல் நிலையும் வந்துட்டு பித்தத்தோட தன்மைக்கும் வந்து போகாது. இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.